ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இ லேர்னிங். இன்னைக்கு நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னா, 8051 மைக்ரோ கண்ட்ரோலில் இருக்கிற டைமர் அண்ட் கிளாக் பற்றியும், அதுக்கப்புறம் ரீசர்ச் சர்க்யூட்ரி அண்ட் மெமரி ஆர்கிடெக்சர் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம்னா, டைமர் அண்ட் கிளாக் பற்றியும். ஃபஸ்ட்டு டைமர் அண்ட் கிளாக் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைமர் அண்ட் கிளாக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போர்டிஎஸ்ல போயிட்டு 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் கார் இதில் இது பொறுத்த வரைக்கும் டைமர் அண்ட் கிளாக் செட் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து HTAL 2 இதில் இருக்கிற 19th அண்ட் 18th பின் இது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா வந்து இது ரெண்டும் ஒயர் வச்சு நம்ம இது ஜாயின் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த ரெண்டும் ஒயர் வச்சு நம்ம இங்கே ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுக்கு நடுவில் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி அது எதுக்குன்னா, இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் எவ்வளோ நம்மளுக்கு மெகாஹெர்ட்ஸ் கரண்ட் வருதோ அதுல இருந்து ஆஃப் கரண்ட் நம்மளுக்கு வந்து ஆஃப் கரண்ட் தான் நம்மளுக்கு அந்த கிளாக் ஃப்ரீக்வன்சி. இதில் வந்து நம்மளுக்கு 2 ரெசிஸ்டர் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு கிரவுண்டு போட்டுக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து வர கரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மெகாஹெர்ட்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அப்போ கிளாக் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் வந்து எஃப்சி ஈக்குவல் டு எஃப்எஸ் டிவைடட் பை 2. ஸோ எஃப்எஸ் டிவைடட் பை 2 3 மெகாஹெர்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு வர ஆஃப் த கரண்ட் வந்து 3 மெகாஹெர்ட்ஸ். அதே மாதிரி கிளாக் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு தெரியும். கிளாக் ஃப்ரீக்வன்சினா இப்படி இருக்கும் கிளாக் ஃப்ரீக்வன்சி. ஸோ வந்து வந்து இந்த போனால் 0, இந்த போனால் 1, 0 1 0 1 இதுதான் வந்து டியூட்டி சைக்கிள்னு சொல்லுவாங்க. இன்னும் இந்த இதுல இருந்து இங்க வரைக்கும் இதுதான் ஒன் கிளாக் பல்ஸ். இது வந்து டோட்டலா சேர்த்து 1 கிளாக் பல்ஸ். இதுக்கப்புறம் இதோட டைம் ஃபார் 1 கிளாக் பல்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 1 கிளாக் பல்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1 டிவைடட் பை எஃப்சியா இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வரும்? 1 divided by 3 into 10 to the power of 6 equal to 0.033 into 10 to the power of -6. ஸோ ஒரு கிளாக் பல்ஸ் வந்து 0.033 மீட்டர் செகண்ட். ஓகேவா? இவ்வளோதான். அடுத்தது இவ்வளோதான் டைமர் அண்ட் கிளாக் கான்செப்ட். அடுத்தது நீங்கள் இப்போ பார்க்க போறது ரீசெட் அண்ட் ரீசெட் சர்க்யூட்டரி அண்ட் மெமரி ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரீசெட் பின் வந்து எப்பயுமே சரி, ரீசெட் பின்னா உங்களுக்கு காமிக்கும். ரீசெட் பின் இருக்குல்ல, இந்த ரீசெட் பின் வந்து எப்பயுமே சரி நைட்டு பின் தான். இது வந்து எப்பயுமே லோவாக தான் இருக்கும், அதாவது லோ கண்டிஷன்ல தான் இருக்கும். நார்மலாகவே இது வந்து லோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெட் பின் வந்து எப்போ வந்து ஹை ஆகும்னா
எப்ப ஐ ஆகும் அப்படின்னு கேட்டா, எப்ப ஐ ஆகும்னு கேட்டா, ஆம், எப்ப ஐ ஆகும்னா, ஆஹ், ரெண்டு மிஷின் சைக்கிள் வந்து ரெண்டு மிஷின் சைக்கிள் வரப்போ மட்டும்னா அந்த ரீசெட் பின் வந்து ஐ ஆகும். அதாவது நம்ம ஐங்கிற ஒரு இது எது சொல்லுவோம்னா, லைக் வந்து அங்கேருந்து வர இன்புட் விசிசி தான் நம்ம சொல்றோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.